Hallelujah, 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 hallelujah. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக காரியங்களை வாய்க்கப்படுகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையினால் எங்கள் நாவை திருப்தியாக்குகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம்மாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான். ஆமென், ஹல்லேலூயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா 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 உம்மைத்தானே என் முன்னே உம்மைத்தானே. அன்பின் நல்ல தெய்வமே, எங்கள் ஆராதனையிலே மகிமைப்படும்படியாக, ஒவ்வொருவரையும் தொடும்படியாக இந்த இடத்துல நீர் வெளிப்பட்டிருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பாடல்கள், ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பங்கள் யாவற்றையும் அங்கீகரிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை சமாதானத்தோடு நடத்தும்படி
உம்முடைய கரத்தின் மகிமை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும், எங்களை சந்தோஷப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென். ஆராதனை, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென். ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில், எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா.
ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை, ஆராதனை எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை, வல்லமை, மாட்சிமை, ஆமென், மகிமைக்கு பாத்திர. வல்லமை, மாட்சிமை, வல்லமை, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி. ஆமென். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆமென். நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று. ஆமென், 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 ஆமென். இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு. வாழ்க்கையிலே வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என்
சொல்லுகிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றி நீ நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து தாங்கி நீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. ஆமென். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே. நாம் யாவரும் அப்படி எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நின்று அல்லேலூயா. நாவாலே துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே. ஓ உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆமென். சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ஐயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே எங்களுக்கு துணை நின்று நடத்துவீராக, எங்களுக்கு சுகம் தந்து வழி நடத்துவீராக.
ஓ ஹalleluya, சோர்ந்து போகிற நேரங்களிலே தூக்கி விடும்படியாக வருவீராக. ஒரு புதிய வாழ்வை, புதிய பலனை ஓ ஹalleluya எங்களுக்கு ஏற்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ எங்கள் அன்பே, எங்கள் ஆறுதலே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்களுக்கு துணை நிற்கிறவரே, எங்களை தாயை போல தேற்றுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சிந்தை நீர் மாத்திரமே நிறைந்திருக்க வேண்டும் அப்பா. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் சிந்தைக்குள்ளாக இருக்கிற போராட்டங்களை மாற்றி தேவனுடைய சிந்தை எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். ஒரு பரிசுத்த சிந்தை எங்களுக்குள்ளாக உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பந்தியின் நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். எங்கள் சிந்தைகள் பரிசுத்தமாகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya. இந்த மாதத்திலே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மாதமாக தேவன் நம்மை நடத்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதம் தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்புகிற நாட்களாக, ஆவியிலே களி கூறுகிற நாட்களாக, ஆவியிலே தேவனோடு கூட சஞ்சரிக்கிற நாட்களாக, ஆவியிலே புது பலன் அடைகிற நாட்களாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவாராக. புதிய கிருபைகள், புதிய வரங்கள் நம்மை ஆட்கொள்ளும்படி, நம்மை சுற்றி ஓ ஹalleluya சூழ்ந்து கொள்ளும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து தேவன் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்புவார். ஹalleluya, 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 ஹalleluya. கவலை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி தன்னுடைய ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாக. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. Hallelujah. 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 ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் எம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும்.
தடுத்து நிறுத்தும் ஆவியானவர் விருப்பமில்லாத இடங்களில் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிற ஆவியானவர் அவருக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு நாம் போகாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்துவார். எங்கு போக வேண்டும், என்னத்தை நான் சொல்ல வேண்டும், என்னத்தை பேச வேண்டும், என்னத்தில் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் யாரிடத்தில் பேச வேண்டும், உங்கள் தொழிலில் யாரிடம் எப்பொழுது ஏன் என்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிறைவாய் கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்ககிட்ட பேசினேன், இவங்ககிட்ட பேசினேன், நேரம் விரயமாகி போனது. ஆனால் இந்த மாதத்தில் தேவன் தமக்கு பிரியமானவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய தேவன் தம்முடைய ஆவியானவரால் நிரப்ப போகிறார். ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். சிந்தைக்குள்ளாக தெய்வீக தெளிவு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் அடைக்கப்படுவதில்லை, இன்னும் பூட்டி வைக்கப்படுவதில்லை. இன்னும் தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருப்பதில்லை. தேவன் ஒரு புதிய காரியத்தை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய ஆவியினாலே ஆகும் என்கிறதை நிறைவேற்றி நிறைவேற்றும்படியாக நம் மத்தியிலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த காலை வேளையிலே நிரப்புவார். சூழ்நிலைகள் மாறும், நெருக்கடிகள் மாறும். தேவன் தம்முடைய சுகத்தினால் உங்களை நிரப்புவார், பலத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். Yes, hallelujah, 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 hallelujah. ஆமென். நிரப்பப்படுங்களேன். கர்த்தருடைய ஆவிக்குள்ள ஆகும்படி தேவன் இந்த நாளை ஏற்படுத்தி இருக்கிறாரே. நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க, நிரப்பப்படுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு புதிய தயவு நம்மை நோக்கி வருகிறது. புதிய பாதை நமக்காக திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்களில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், வனாந்திரங்களில் மேய்ச்சலுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையிலையும் அதை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவிலே நிரப்பப்படும் போதே நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் குலைக்கப்படும். ஆவியில் நிரப்பப்படும் போதே தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதை நம்முடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டத்தின் நாட்களை தேவன் முடிவிற்கு கொண்டு வருகிறார். ஓ எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. Alleluia, alleluia. ஆமென். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா பரிசுத்தவான்களின் ஆராதனைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒரு சத்தத்தை ஒத்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோங்க. தாவே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம். தேவன் ஒருவரை எல்லா துதிகளுக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரப்பா. நீ தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலும் இந்த முதலாவது உம்முடைய நாளிலே நாங்கள் நம்முடைய சமூகத்திலே கூடி வரவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வேளையும் உம்முடைய கிருபை இதுவரைக்கும் தாங்கினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலாகிய எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளுகிறதுக்காக நன்றி. எங்களை விசாரிக்கிற தேவனாக இருந்ததுக்காக நன்றி அப்பா. உண்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நேரம் வரைக்கும் கர்த்தாவே உண்மை ஆராதிக்க கிருபை செஞ்சீங்க. உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரங்களை தருகிறோம். ஆராதனுடைய மற்ற பகுதிகளும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி, எங்களோடு பேசும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறார் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படும்படி, பேசும்படி, உடைய நாம மைமைக்கின்று வாழ தூக்கி நிறுத்தும்படி, பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையின் வேளையிலே தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரம் ஆராதனையிலே இந்த ஞாயிறு ஆராதனையிலே பங்கு கொள்ளாதவர்கள் யாராவது வந்திருக்கீங்களா? புதுசானா புதுசாக இல்லை, வராதவர்கள் யாராவது கடந்த வாரம் ஆராதனையிலே கலந்து கொள்ளாதவர்கள், தம்பி அந்த சீட்டு கொடுங்கம்மா. இந்த நம்முடைய கிறிஸ்மஸ் மற்றும் புது வருடத்திற்கான கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான காரியங்கள் நமக்கு செலவு இருக்கிறது. அதற்காக நீங்கள் வாக்கு பண்ணலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்கு பண்ணினவர்களும் துரிதமாக அந்த பணங்களை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சர்ச்சுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்த வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய ட்ரெஷரர் பொருளாளர் இல்லாதபடியினால் அவங்க உடம்பு முடியாமல் இப்போ சர்ஜரி முடிஞ்சு இருக்கிறார்கள். அவர்கள் ஊரில் இல்லாததுனால யாரும் அக்கௌண்ட்டில் போட வேண்டாம், எடுக்க முடியாது. அதனால் அதற்கேற்றாற்போல் நாம் செய்வோம். பாஸ்டர் இடத்திலோ பாஸ்டருடைய அக்கௌண்ட்லேயோ அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போடும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அறிவிப்புகள். நம்முடைய சபையில் இந்த வருடம் கால சூழ்நிலை கருதி இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த தடவை நம்ம கேரல் ரவுண்ட் வைக்கவில்லை. அதற்கு மாறாக ஏரியாவில் 2 ஏரியாவில் நாம் கேரல் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். சபையார் யாவரும் உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு கூட நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய அங்கிள் ஜபராஜ் அவர்களுடைய வீட்டில் வைத்து நடைபெறும். சபையார் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் மாதிரி நடைபெறாது. ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். அதிலேயும் சபையார் யாவரும் வந்து காலை 10:30 மணிக்கு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் உண்டு. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் உண்டு. மாலை 7 மணிக்கு சபையார் யாவரும் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமேயானால் அடுத்த வாரமும் இதே போல் 2 ஆராதனைகள் காலை 8 மணிக்கும் 10 மணிக்குமாக நடைபெறும். உற்சாகத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தீங்க? வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வராதவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் மாதத்தின் துவக்கத்தில் வாக்குத்தத்தங்களை எதற்காக கொடுக்கிறார்? அதை சபையிலே எதற்காக பகிர்ந்து கொள்ளுகிறோம் என்றால், தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட வாக்குத்தத்தங்கள் மூலமாக அனுதினமும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அனுதின தியானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் அனுதினமும் அன்றன்றைக்கு ஏற்ற அன்றன்றைக்குரிய மன்னாவை தேவன் அனுதினமும் தருவார். அதை எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பெரும்பாலானோர் நீங்கள் வாசிக்கிறீர்கள், தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்று ஒரு விசுவாசம் இருந்தாலும், அந்த முதல் மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறது மிகுந்த விசேஷித்தமான ஒரு காரியம். அந்த நாளிலே சொல்லப்படுகிற வார்த்தைகள் அந்த மாதம் முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருந்ததென்றால் அந்த மாதத்தில் நமக்கு அது நிறைவேறும். வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை பெறும்போது அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளால ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவோடு கூட வந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் கார்டு எடுக்கிறோம். அதை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். சில நேரங்களில் சிலர் துக்கமும் படுகிறீர்கள். ஏனென்றால் வசனம் நமக்கு ஏத்தாற்போல் இல்லை, உண்மையானது வருகிறது. சிலருக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆராதனைக்கு வரணும். சிலருக்கு
காணிக்கைகள் கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும்லாம் வரும்போது கஷ்டமாக இருக்குது. உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்லாம் சொல்லும்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது, அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் மாதத்தின் முதல் நாளிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வாரத்தில் இந்த மாதத்தின் முதல் நாளிலே நம்மோடு கூட பேசின வார்த்தையின் ஒரு குறுகிய ஒரு சம்மரியை நான் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு, ஆண்டவர் இன்றைக்கு என்னோடு கூட பேச சொன்ன ஒரு 2 காரியங்கள், அதை மாத்திரம் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எஸ்தர் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதன் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 12ஆம் மாதத்தில் தேவனிடத்தில் எதை நாம் எதிர்பார்க்கிறோம்? இங்கு ஒரு 12ஆம் மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. யூதரானவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் மத்தியிலே தேவன் யூதர்களால் அவர்கள் வீழும்படி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் காரியம் மாறுதலாய் முடியும். சத்துருவானவன் நமக்கு வைத்திருந்ததான சில திட்டங்கள் மாறுதலாய் முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எழுதப்பட்ட சில எழுத்துக்களை தேவன் மாற்றி எழுதப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தலைகீழாக மாறுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த மாதத்தில் தேவன் நம்மை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அதை நிச்சயமாக விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமான் என்கிற ஒரு மனுஷன் யூதர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் ராஜாவின் முத்திரையை பெற்று அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்த போது, இப்பொழுது எஸ்தர் ராஜாத்தியாக உயர்த்தப்பட்டு ஒரு ஸ்தானத்திற்கு வருகிறாள். அப்பொழுது ராஜா அவளிடத்தில் கேட்கிற காரியம், உனக்காக நான் எதை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவள் வைத்ததான காரியம் இதுதான். யூதர்களை விடுவிக்கிற ஒரு இரட்சகருக்காக காத்திருந்த ஜனங்கள் மத்தியிலே எஸ்தர் ராஜாத்தியை தேவன் பயன்படுத்தினார். அப்பொழுது யூதர்கள் எந்த கையெழுத்து அவர்களை பண்ண வேண்டும், அவர்களை முறியடிக்க வேண்டும் என்று போடப்பட்டதோ அதே கையெழுத்தை மாற்றி அதே நாளிலே தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிங்க 2வது வசனம் 3வது வசனத்தை. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களும் பயமுண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே நமக்கு விரோதமாக யாராலும் நிற்க முடியாத அளவிற்கு நம்மை தேவன் ஒரு ஸ்தானத்திலே உட்கார பண்ணுவார். ஹல்லேலூயா. யூதர்கள் நினைத்தால் கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் செய்து முடித்தார்.
அவர்கள் எண்ணிக்கையிலே ஆங்காங்கு சிதறி இருந்தாலும், எண்ணிக்கையிலே குறைவுபட்டவர்களாய் இருந்தாலும், அவர்களை மேற்கொள்வதற்கு ஒருவராலும் கூடாதிருந்தபடி இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மை சத்துருவானவன் எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு தேவன் நமக்கு ஸ்தானங்களை ஏற்படுத்தி தருவார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 3வது வசனம் வாசிங்க. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயின் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. அல்லேலூயா. பாருங்க, முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. அடுத்தது, உங்களுக்கு யார் விரோதமாக எழுதினார்களோ அவர்களே உங்களுக்கு துணை நிற்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யார் விழத்தனலும்னு நினைச்சாங்களோ அவர்களையே உங்களுடைய உயர்வுக்காக தேவன் பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. யாரை கொண்டு சத்ருவானவன் நீங்கள் மேல வரக்கூடாதுன்னு நினைச்சானோ அவர்களையே கொண்டு உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ராஜாவின் முத்திரை போடப்பட்டு ஒரு குறிப்பு எழுதப்பட்டதோ அந்த குறிப்பை அதே முத்திரை மாற்ற பண்ணினது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அது நடக்கும். அல்லேலூயா. வருஷத்தை தொடங்கும் போது எப்படி தொடங்கணும், கடைசி மாதத்துல வந்து நிற்கும் போது நாம் எப்படி நிற்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற காரியம் மாறுதலாய் முடியும். இந்த 11 மாதங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாய் வந்த ஜனங்களாகிய நீங்கள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில இனிமே ஒரு மாற்றம் வருமா என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் 12ஆம் மாதத்தில் அற்புதம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதத்தின் 13ஆம் தேதியிலே அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட நாளிலே தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எந்த இது நியமிக்கப்பட்டிருந்ததுன்னா அவர்களுடைய முடிவு நியமிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவனோ அவர்களுடைய ஜெயத்தை நியமித்திருந்தார். அதே நாளிலே ஜெயத்தை நியமிக்க முடியுமே. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் எந்த தேதியை குறித்து வைத்திருக்கிறானோ அதே தேதியில உங்களுடைய வீழ்ச்சி அல்ல, உங்களுடைய உயர்வை நீங்கள் காண்பீர்கள் என்கிறதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 12ஆம் மாதத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 4வது வசனத்தை வாசிக்கலாம். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவன் ஆனான். அப்படி தேவன் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு மாத்திரமல்ல, நமக்கு விரோதமானவர்கள் நமக்கு சார்ந்தவர்களாக மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பெயரை கீர்த்தியாக வைப்பார். நம்மை தேவன் பெரியவர்களாக மாற்றுவார். ஏனென்றால் மொர்தெகாய் ஆமான் என்கிறவனால் தூக்கு மரத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்று நிறுத்தப்பட்டவன் தான், கொலை செய்யப்பட வேண்டும் என்று நிறுத்தப்பட்டவன் தான். அவனை தேவன் உயர்த்தினார். யாரால அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த கட்டளையை தேவன் மாற்றினார். அவனை தேவன் பெரியவனாக்கினார். யார முடிக்கணும்னு சத்ருவானவன் நினைத்தானோ அவனையே பெரியவனாக மாற்றுவது தேவனுடைய திட்டமானால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் பெரியவர்களாக மாற்றுவது, கனத்தை கொடுப்பது அதிக நிச்சயமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் அந்த கனம் நம்மை தேடி வரும் என்கிறதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஆண்டவர் உங்க கூட பேசுறாருன்னு நினைச்சா யாரு கை தட்டுறாங்களோ இல்லையோ நீங்க கையை தட்டுவீங்க, அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய்
முடிய பண்ணுவார். இந்த மாதம் காரியங்கள் மாறுதலாய் முடிகிற மாதம். எந்த வருமானம் வராதுன்னு நினைச்சீங்களோ அந்த வருமானம் வரும். எந்த உறவுகள் சீர்படாதுன்னு நினைச்சீங்களோ அந்த உறவுகள் சீர்படும். எந்த காரியங்கள் வாய்க்காமல் போகும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியங்கள் வாய்க்கும். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு வேலை எனக்கு கிடைக்காதுன்னு நினைத்தீர்களோ அந்த வேலையை தேவன் உங்களுடைய கரங்களிலே பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். விசுவாசிக்கிறவங்க இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் எதிர்பாருங்க. அவர் நிச்சயமாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? வர்ற வருஷம் எப்படி இருக்க போகிறது? கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம். தேவன் இந்த நாளிலே நம் மத்தியிலே எதை பேச விரும்புகிறார்? மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே அறுப்பான். எது நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது? நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். காரியம் மாறுதலாய் முடிவதற்கு மொர்தெக்காய் தேவனுடைய சமூகத்திலே பிரியமுள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, உண்மை உள்ளவனாக இருந்தான். எஸ்தர் தேவனுடைய பயத்திலே வளர்க்கப்பட்டவளாய் இருந்தால் அவளை தேவன் உயர்த்தினார். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க முடியும். ஒரு நெல்மணியை போட்டு ஒரு மாமரத்தை வளர்த்து எடுக்க முடியாது. ஒரு மாமரத்தின் மாங்கொட்டையை போட்டு வேப்ப மரத்தை வளர்த்து எடுக்க முடியாது. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுக்க முடியும். கலாத்தியரிலே பவுல் சொல்லுகிறார், 6வது அதிகாரத்தின் அதன் 7வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எது என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்றால் அந்த விதைத்தான் அதை நிர்ணயிக்கிறது. தொடர்ந்து வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைப்பிலே 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று மாம்சத்தின்படி விதைக்கிறது, இன்னொன்று ஆவியினாலே விதைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதிலே விதைக்கிறோம்? எதன்படி விதைக்கிறோம்? மாம்சத்தின்படி விதைக்கிறோமா, இல்லாவிட்டால் ஆவியின்படி விதைக்கிறோமா? விதைக்கிறோம் என்று சொன்ன உடனே இந்த காலத்துல நமக்கு உடனே மைண்டுக்குள்ள வர்றது பணம் தான். பணம் அல்ல. நீங்கள் விதைக்கிற குணாதிசயங்கள் இருக்கிறது. நீங்கள் விதைக்கிற தேவனோடு கூட பண்ணுகிற அந்த ஒரு உறவாக இருக்கிறது. எப்படி நாம் விதைக்கிறோமோ அதன்படியே நாம் அறுப்போம் என்கிறதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம், என் பிள்ளையின் எதிர்காலம், என்னுடைய பொருளாதாரத்தின் எதிர்காலம், என்னுடைய சுகத்தின் எதிர்காலம், என்னுடைய பலத்தின் எதிர்காலம், என்னுடைய அழைப்பின் எதிர்காலம் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் என்றால் விதைப்பு ரொம்ப முக்கியம். எதை நாம் விதையாக கொண்டு விதைக்கிறோம்? மாம்சத்தின்படி விதைக்கிறவர்கள் மாம்சத்தின்படியே அழிவுக்கு ஏதுவான அறுப்பை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாம் ஆவியிலே விதைத்தோமே ஆனால்
ஆவியின் கனிகளை நாம் அறுத்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அறுவடையிலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். மாம்சத்தின்படி விதைக்கிறவர்கள் அழிவை பார்ப்பார்கள், ஆனால் ஜீவனின்படி ஆவியின்படி விதைக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை காண்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக அழிவு, மரணம் அல்லது ஜீவன், பரலோகம் அல்லது நரகம் என்று சொல்லி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை தீமை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எதை நாம் உடையவர்களாக இருக்கிறோம், எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வாதமா நம்ம கிட்ட பேசும் போதெல்லாம் வாழ்க்கையில நம்ம வாயில சக்கரை போட்டது மாதிரி இனிக்குது. ஆனால் ஆண்டவர் நிச்சயமான சில சத்தியங்களை பேசும்போது நம்மால் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆவியை பலப்படுத்துவாராக. மாம்சத்தின் படி அல்ல, ஆவியின் படி விதைக்கிறவர்களுக்கு எதிர்காலத்தை ஜீவன் உள்ளதாக மாற்றுவார். இன்றைக்கு ஜீவனை எதிர்பார்க்கிறவர்கள், நித்திய ஜீவனை வாஞ்சிக்கிறவர்கள் ஆவியிலே விதைக்க வேண்டும். ஆவியின் விதைப்பு என்றால் என்ன? ஆவியிலே எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தா தூக்கம் வருதுன்னா நாம் ஆவியின்படி விதைக்கவில்லை. நாம் பைபிள் வாசிக்கணும்னு உட்கார்ந்தோம்னா வேற ஏதாவது ஒரு வேலையை சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருப்போம்னா இன்றைக்கு நாம் ஆவியின்படி விதைக்கவில்லை. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தேவனை விட்டு தூரமாக இருக்கிறார்கள் என்றால் நான் ஆவியின்படி விதைக்கவில்லை, நான் மாம்சத்தின்படி விதைத்திருக்கிறேன். என்னுடைய தொழில்ல ஒரு முன்னேற்றம் வரவில்லை. நான் தேவனை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்று வரைக்குமாக என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்வோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் விதைப்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆவியிலே விதைக்கிறவர்கள் ஜீவனை மாத்திரமே காண்பார்கள், நன்மையை மாத்திரமே காண்பார்கள். எத்தனை பேர் நன்மையை காண்பிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அனுதினமும் ஆவியிலே விதைக்கிற ஒவ்வொரு விதைகளையும் நான் நன்மையாக அறுத்து கொண்டிருக்கிறேன். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜீவனுக்கு ஏதுவான வாசல் எனக்காக திறந்திருக்கிறது. இன்றைக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசல் நமக்கு திறந்திருக்கிறதா? ஆண்டவர் காரியத்தை மாறுதலா முடிய பண்ணுவார்னு சொன்ன உடனே நல்ல எக்ஸைட் ஆகி கையை தட்டி உற்சாகமா இருக்கிறனா? நமக்கு எதிராக ரெண்டு வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, ரெண்டு விதமான அறுப்புகள் இருக்கிறது என்று சொல்லும் போது நம் நாவிலே சிரிப்பு இல்லை, நம்முடைய கைகளில் ஒரு சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விதைக்கிறது எப்படியோ அப்படியே அறுப்பும் இருக்கும். நாம் ஆவியிலே விதைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அனுதின வேத வாசிப்பு இருக்கிறதா? அனுதின தேவனுடைய ஜனத்தோடு கூட உள்ள ஐக்கியம் இருக்கிறதா? அதே போல தேவனுடைய வசனத்தின் தியானம் இருக்கிறதா? இன்றைக்கு இல்லை என்றால், ஜெப வாழ்க்கை இல்லை என்றால், வேத வாசிக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜீவனுக்கு ஏதுவாக அல்ல, அழிவுக்கு ஏதுவாகவே திரும்பி இருக்கும். எதற்காக நாம் விதைக்கிறோம் என்று சொல்லி பணத்தை விதைத்து விரயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியிலே விதைக்க தொடங்குவோமே ஆனால் ஜீவனுக்கு ஏதுவான வழிகள் திறக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமாத்தி விதைக்கிறது அல்ல. யாக்கோபு ஏமாத்தி விதைத்தான். அவனுடைய அறுப்பு எப்படி இருந்தது? அவன் ஏமாற்றினது போலவே லாபான் மூலமாக ஒரு ஏமாற்றம் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நாம் விதைக்கிறோமோ அதற்கு ஏற்ற அறுவடையை தேவன் தருகிறார். 8வது வசனத்தில் நாம் அதிக நிச்சயமாய் நாம் பார்க்கிறோம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவே அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப விதையை தேர்ந்தெடுக்கிறது யாருடைய சாய்ஸ்? யார் அந்த விதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, என்னுடைய கரத்தில் இருக்கிறது. எந்த விதையை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன்? விதையை நீங்க தேர்ந்தெடுங்க, அறுவடையை தேவன் தருவார். Hallelujah. Only the sowing is our part. Harvest comes from the Lord.
தேவனிடத்திலிருந்து அந்த அறுவடை வருகிறது. ஆபேலும் காயினும் தங்களிடத்தில் இருந்ததை பலியாக கொடுத்தார்கள். ஆபேலுடைய விதை ஒரு சாக்ரிஃபிஷியல் சீடா இருந்துச்சு. எதையும் எதிர்பார்க்கவில்லை, அவனிடத்தில் உள்ளதை கொடுத்தான். காயினிடத்திலோ அவனுடைய விதைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அவனுடைய விதைப்பு மாம்சத்துக்கு ஏதுவான விதைப்பாக இருந்தபடியால் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரே தேவன்தான், ஒரே நேரத்தில் தான் நடந்தது. ஆனால் வெவ்வேறு விதைகள், வெவ்வேறு அறுப்புகள். இன்றைக்கு ஒரே நேரத்தில் தான் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஒரே சபைக்குள்ளாக தான் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். ஆனால் விதை உங்களுடைய கரத்திலே எந்த மாதிரி விதை இருக்கிறது? ஆவிக்குரிய விதையை உடையவனாக இருக்கிறேனா, இல்லாவிட்டால் மாம்சத்திற்குரிய விதை உள்ளவனாக இருக்கிறேனா? நம்முடைய விதைப்பு எப்படியோ அதுவே அறுப்பாக இருக்கும். 9வது வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விவசாயி ஒருவன் இருப்பானே, ஆனால் அவன் விதைத்து விட்டு தன்னுடைய அறுவடைக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது அதற்கு தேவையான தண்ணீரை பாய்க்க வேண்டும், அதற்கு தேவையான உரங்களை போட வேண்டும். அது எந்த ஒரு மிருகங்களாலும் அது வீணாக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அதை வேலியிட்டு காக்க வேண்டும், அதற்கு காவல் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவன் அழைத்த உடனே காவல் கிடையாது, தண்ணி கிடையாது, உரம் கிடையாது, ஒன்றும் இல்லாம நம்முடைய அறுவடையை நாம் மாம்சத்துக்கு ஏதுவான அறுவடையாக நாம் அறுக்கிறோம். எல்லாம் வீணா போகுது. தேவன் நம்மேல் வைத்த கிருபை ஒரு நாளும் மாறி போவதில்லை. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த அழைப்பு, அந்த வரங்கள், கிருபைகள் மாறி போவதில்லை. ஆனால் விதையை நாம் எப்படி விதைக்கிறோம் என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். யோசேப்பு தான் கண்ட தரிசனம் இருந்தது, ஒரு சொப்பனத்தை கண்டு அந்த சொப்பனம் இருந்தது, அந்த அழைப்பு இருந்தது. தேவன் அவரோடு கூட இருந்தார். விற்கப்பட்ட போதும் காத்திருந்தான், குழியிலே தள்ளப்படும் போதும் காத்திருந்தான், சிறைச்சாலையிலே போடப்படும் போதும் காத்திருந்தான், போத்தேபாரின் வீட்டில் அவனுடைய மனைவி அவனை இச்சைக்கு தூண்டும் போதும் காத்திருந்தான். அவன் காத்திருந்து அவனுடைய அறுவடை எப்படிப்பட்ட அறுவடையாக இருந்ததுன்னா, அந்த தேசத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரே நபராக தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த தேசத்திற்கே படியளக்கும்படியாக தேவன் அவனை செய்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய விதையை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புகிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விதைத்த அளவு அல்ல, விதைத்ததை காட்டிலும் 30, 60, 100 அது பலனை தரும். உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும்படி நித்திய ஜீவனுக்கு என்ற வாசல் திறந்திருக்கும். அழிவிற்கு ஏதுவான வாசல் நமக்கு அடைக்கப்படும்படியாக தேவன் அனுகிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியின் நாள்ல உட்கார்ந்து இருக்கிறோம். 10வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக
சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கும் விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அறுப்பை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய காத்திருப்புகளை கவனித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காத்திருப்பிலையும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய அறுவடை மிகுந்த பெரிய அறுவடையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நரகம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நரகம்னு ஒன்று நிச்சயமா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நரகத்துக்கு எத்தனை பேர் போறீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க? நரகத்துக்கு போறதுக்கு மட்டும் விருப்பம் கிடையாது. ஏன்னா அவன் எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுத்துருவான். ஹல்லேலூயா. அதுக்கு யாருக்கும் எண்ணமே கிடையாது. ஆனால் நற்கிரியை செய்வதற்கு இன்றைக்கு எண்ணம் இருக்கிறதா? நல்ல விதைகளை விதைப்பதற்கு எண்ணம் இருக்கிறதா? வேலை செஞ்சா எனக்கு சோறு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் போய் வேலை செய்வேன், அது எனக்கு சோறு போடும். ஆனால் ஆவிக்குரிய விதையை நான் விதைத்திருக்கிறேனா? என் குடும்பத்தில் விதைத்திருக்கிறேனா? என் பிள்ளைகளுக்குள்ள விதைத்திருக்கிறேனா? எவ்வளவுக்கு எவ்வளவு நான் என்னுடைய பிள்ளைகளை தாக்கம் பண்ணி இருக்கிறேன்? வசனத்தினால் நான் தாக்கம் பண்ணி இருக்கிறேனா? ஆராதனைக்கு அவன் வரமாட்டான், அவன் வருவான் போவான், வந்தாலும் பின்னாலதான் உட்கார்ந்து இருப்பான், முன்னால எல்லாம் வரமாட்டான் பாஸ்டர். அவன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான், அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. வெட்கமா இல்ல? சபையார் விசுவாசிகளுக்கு வெட்கம் இல்லையா? முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். நீங்கள் மோசம் போகாம இருக்கணும்னா உங்களுடைய பிள்ளைகளை நல் நடத்தையிலே தேவனுடைய சன்னிதானத்திலே வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்க நம்மளே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வளரல, இதுல நம்ம பிள்ளைகள் எங்க கூடி வந்து வளர? அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை மட்டும் பேசிட்டு போயிருங்களேன், வாக்குத்தத்தத்தை மட்டும் சொல்லிட்டு போயிருங்களேன். என்னால் இன்னைக்கு போக முடியல. ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆவியின்படி விதைக்கவில்லை என்றால், நாம் ஆவியின்படி விதைக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆவியின்படி விதைக்க மாட்டார்கள். நாம் முன்னுதாரணமாக தேவனுடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்ம பிள்ளைகள் தானா கொடுக்கும். இல்ல ஆண்டவரே அந்த பிள்ளைகளை இழுத்துட்டு வருவாரு. அவன் போய் நாசக்காடாகி அவன் இதுக்கு மேல அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்ற வரைக்கும் நம்ம விட்டுருவோம். ஐயோ பாஸ்டர் போயிட்டான், பாஸ்டர் வரவே மாட்டான். எப்படி வருவான்? ஆவியின்படி நாம் விதைக்க கற்றுக் கொடுக்கவில்லை. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக எதை செய்கிறோம், நம்முடைய தொழிலுக்காக எதை செய்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்துக்காக எதை செய்கிறோம். நீங்கள் நம்முடைய பொருளாதாரத்துக்காக போய் ஒரு 20 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு பலனை தராது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் தேவன் தன்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். நிச்சயமாக அதற்கு பதிலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உழைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சா? கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? தேவ சமூகத்திற்கு வருவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும் வராமல் இருக்கிறதுக்கு. இன்னைக்கு வேலைக்கு போனாதான் முடியும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறது. இன்னைக்கு
எனக்கு போனி ஆனாதான் உண்டு. அமெரிக்காவில் சிக்ஃபிலே என்கிற ஒரு ஃப்ரைட் சிக்கன் கடை இருக்கிறது. கேஎஃப்சி மாதிரி அது ஒரு கடை, சிக்ஃபிலே என்று சொல்வார்கள். மிகவும் ஃபேமஸான ஒரு கடை. கேஎஃப்சிலாம் அங்கே ஒரு காசுக்கு போறாது. சிக்ஃபிலே ஆரம்பித்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஆரம்பித்து அதை சேர்ந்து வந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அவர்கள் முதலாக எடுத்த தீர்மானம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கடை கிடையாது. we are closed on Sunday. ஆனா அந்த கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே தான் அவங்களுக்கு நல்ல ஓகோன்னு கல்லா கட்டுற நாள். ஆனா சண்டே நாங்க திறக்க மாட்டோம் என்று சொல்லியும் இன்று வரைக்கும் அவர்களுடைய சேல்ஸை கேஎஃப்சியால ஓவர்டேக் பண்ண முடியல. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல, நம்ம நாட்டில் கேஎஃப்சி வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு கடைன்னு சொல்லலாம். அங்க போய் சாப்பிடணுமா அப்படின்னு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடி இருப்பான். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனியும் மத்தியானத்தோட முடிச்சிருவான். ஆனால் அவனுடைய சேல்ஸ் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்க ஒழிய, அவனுடைய ஷேர் வேல்யூ கூடிட்டே தான் இருக்க ஒழிய அது ஒரு நாளும் கீழே வரவே இல்லை. இதற்கு காரணம், தேவனுக்கு ஏற்ற ஆவிக்குரிய விதைகளை விதைக்கும் போது தேவன் நமக்கு அறுவடையை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நீங்க விதைச்சிருந்தீங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் அறுப்பீங்க. மனுஷனுக்கு முன்னால விதைச்சிருந்தீங்கன்னா மனுஷனிடத்திலிருந்து வருகிறதை தான் நீங்கள் அறுப்பீர்கள். இன்றைக்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஆவியின்படி விதைக்கிறவர்களுக்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவா. தீர்மானம் எடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இதுவரைக்கும் ஒருவேளை என் பிள்ளைகள், நான், என்னுடைய வேலை ஸ்தலம் இது உமக்கு முன்பாக சரியா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் சீர்படுத்த விரும்புகிறேன். என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆவிக்குரிய விதையை விதைக்கிறவர்களாக நாங்கள் மாற விரும்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விதைக்கிறத பற்றி பேசும்போது 6வது வசனம் சொல்லுது, வாசிங்க பாப்போம். இதையும் நான் பேசாம விட்டேன்னா நல்லா இருக்காது, பேசிடுவோம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலேயும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள். இப்ப தெரியும், நன்மைகள்ல துக்கத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியத்தை போதிக்கிறவனுக்கு நம்ம தொல்லை கொடுக்கிறோமோ, அதே மாதிரி நன்மைகளை பெறும்போது நன்மைகளினாலும் தொல்லை கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அறுவடையிலே, அதாவது அறுவடையை காட்டிலும் விதைப்பிலே தேவன் கருசனை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் அறுப்பீர்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் அப்படியே தலைகளை எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தில், இது கர்த்தருடைய பந்தியின் நாள். அதற்கு முன்பாக இந்த முதலாவது வாரத்தில் ஆண்டவர் என்னை நிற்க பண்ணியிருக்கிறார், என் குடும்பத்தை நிற்க பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி மாதத்தின் முதல் வாரத்திலேயும் நன்மையினால் என்னை நிரப்பி இருக்கிறார். பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வர பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பாருங்க. இதுவரைக்கும் நாங்க செய்த காரியங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக இருந்திருக்குமே, ஆனால் எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியினால உமக்கு முன்பாக நிற்கிறோம். எங்களை மாற்றும், எங்கள் விதைகள் சீர்படட்டும். எங்கள் விதைகள் நன்மை உள்ளதாக இருக்குமே, ஆனால் எங்களுடைய அறுவடையும் நன்மைக்கு ஏதுவாக இருக்குமே. எங்கள் விதைகள் ஜீவனுக்கு ஏற்றதாக இருக்குமே, ஆனால் அது ஜீவனை தருமே. எங்களுடைய விதைகள் மாம்சத்துக்கு ஏதுவாக இருக்குமே, ஆனால் மாம்சத்துக்கு ஏதுவான அழிவை தருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. நன்மைகள் கிருபை தொடருமே, கேட்பது கிடைக்குமே. நன்மைகள் தொடருமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றி கைவிடா காத்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தர்